இன்றைக்கான வீடியோனா நான் அதிகமாக எந்த காஸ்டியூம் யூஸ் பண்ணுவேன், அப்புறம் எந்தெந்த கேரக்டர் ஸ்கில் யூஸ் பண்ணுவேன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நான் இந்த ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுருந்தேன், ரூம் மேட்சாக இருக்கட்டும், எது வந்தாலும் இந்த ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு தான் நான் இது பண்ணியிருந்தேன். இந்த கேரக்டர்ஸுக்கு நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா பிஆர் இருக்கும், இந்த கேரக்டர்ஸ்க்கு சிஎஸ்க்கும் யூஸ் பண்ணுவேன். இனிமேல் நம்ம இந்த காஸ்டியூம் போட்டுன்னு ரூம் மேட்ச் ஆடலான்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். காஸ்டியூம் நல்லா இருந்தால் சொல்லுங்கள், இல்லைனா வேணாம். நான் என்கிட்ட இருக்கிற காஸ்டியூம் கலெக்ஷனும் கன் கலெக்ஷன் எனக்கு காமினா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோவா இருக்காது, பரவாயில்ல, நான் சேர்த்தது காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அடி தான் காமிப்பேன். அதான் நான் போகிற பெரிய வீடியோவில் இது ஒரு வீடியோவாக இருக்கும். நம்ம இனிமேல் இதேமாரி நீங்கள் சொன்னீங்கன்னா எந்த வீடியோவில் போடுவேன், அத்தை நானே ஈவெண்ட் வருது அந்தமாரி இதில் நான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த இது எதுவுமே இப்போ இதில் இதுவாக இல்லை, மணிஸ்ட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம கணபதி பாப்பா மோரியா இருக்கார், ஆனால் நம்ம இவர் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான வீடியோ நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அதனால் நான் திருப்பி சொல்லுவேன், நீங்கள் எதிர்பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நான் உங்களுக்கு காமிக்கணுமோ அது நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கலாம், நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் போடுவேன். மேஜிஸ்க்கு 18 சிஎஸ் ரேங்கில் போய் அடிக்கணுமா? நம்மள ரூம் மேட்ச் மட்டுமே விளாடுறதுனால இந்தமாரி நம்ம கேமை நான் பார்க்குறதில்ல. பிஆர் கூட விளாடணும் தவிர சிஎஸ்ஸோட விளாட மாட்டேன். சிஎஸ்ல எனக்கு தெரிஞ்சு வச்சு சிஎஸ் ரேங்கோட விளாட்னா தர மேஜிக் கியூப்பில் ஏதாச்சும் காஸ்டியூம் விட்ருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த காஸ்டியூம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குது, நெட்வொர்க் ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பண்ணலாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேர்ள்ஸ் பாய்ஸ் பண்ணலாம் இருந்தால் கூட எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பண்டல் கேர்ள்ஸ் பண்டல் எடுத்துருக்காங்க, கராத்தா குங்ஃபு. சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எது பிடிக்குமோ. ஆனால் இந்த ஈவெண்ட் ஒர்த்து இல்லை, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலன்னா இதெல்லாம் ஃப்ரீயாக விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். மேஜிக் கியூப்பில் கோல்டு லாயரில் ஃப்ரீயாக விட்டது, இப்போ இதுவும் ஃப்ரீயாக விட்டது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் டைமண்ட் வந்து நிற்குது, இதெல்லாம் 9 ஆஃபரில் தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வருது. சரி, நான் இப்படி எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு வச்சு எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நான் போடுற காஸ்டியூம். நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இப்போ முடிய போகுது. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் நான் இந்த ட்ரெஸ் போடுறதா அந்தமாரி சொல்லுவேன். இப்போ கன் கலெக்ஷனில் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜியோ வால்ட்டில் போகணும்னா இது தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், 60 கில் அச்சா ஃப்ரீ. இந்த கன்று சும்மா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அச்சு கீக்குது, தூக்கமான கில்லிங் எஃபர்ட்டு பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேம் காமிக்கிறது நல்லா தரமாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். கில்லிங் எஃபர்ட்டு மஜாவாக இருக்குங்க, ஷூட்டிங் எஃபர்ட் கூட நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நான் கன் ஸ்கின் தர்றேன் ஃப்ரெண்ட்ஸ், வித்தியாசமாக இருக்குது. லாஸ்ட் லெவலில் மட்டும் பரவாயில்ல. நம்மக்கிட்ட இருக்குது இந்த யூஎம்பி எல்லாருக்கும் தெரியும், ஓல்டு பிளேயருக்கு மட்டுமே தெரியும். ட்ராகனுக்கு 3 லெவல் இருக்குது, 4 லெவல் பண்ண 410 டைமண்ட் கேட்குது, சத்தியமாக பண்ண முடியாது. இதுவும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இதுவில் பேட்ச் அந்த டைமிங்கில் தான் 14 இது நீங்களே சீக்கிரமாக எடுத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் வச்சு தர முடியும். எம்டன் நம்ம 4 லெவல் பண்ண போகிறோம். எம்டன் 4 லெவல் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் கோப்ராவா இது எம்டன் 4 லெவல் பண்ண இன்னும் 300 டைமண்ட் கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முடிஞ்சால் 300 டைமண்ட் வச்சுவாங்களாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் இந்த காஸ்டியூம் வச்சு தான் நான் இது பண்ணலான்னு இருக்கேன். என்கிட்ட இருக்கிற கன் கலெக்ஷன் காஸ்டியூம் கலெக்ஷன்லாம் காமிச்சிட்டு இதேமாரி வீடியோ வேணும்னா நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.